Audio Jungle. Hello friends, welcome back to our channel Krish Kitchen. இதுவரைக்கும் நம்மளோட கிறிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலரில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரேவி ரெசிபி. பூரிக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒயிட் சுண்டல் வச்ச கிரேவி தான். காய்கறிகள் எதுவுமே இல்லாத டைத்தில் இந்த கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம் வாங்க. நான் ஒயிட் கலர் சுண்டல் இருக்குல்ல, இதை ஓவர் நைட்டே ஷோக் பண்ணி வச்சுட்டேன். காலையில் எடுத்து அதை கொஞ்சமாக நல்லா கழுவிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இது என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கப்பில் ஒரு 2 ஸ்பூன் ஒயிட் சுண்டல் எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வேக வச்சு எடுத்து வச்ச தண்ணி. இதை நான் என்னோடய பேபிக்கு கொஞ்சம் குடிக்க கொடுப்பேன். ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி சுண்டல் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வேக வச்ச தண்ணியை குழந்தைங்களுக்கு கொடுங்க. அப்புறமா தேங்காய், முந்திரி, சோம்பு போட்டு அடித்து வச்சுருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது தக்காளியை நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், 1 பிஞ்ச் பெருங்காயம், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். கரம் மசாலா ஐட்டம்ஸ் தேவையானது எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாம் தான் தேவையான பொருட்கள். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இனி எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அடுப்பில். நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயிடும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ எது உங்ககிட்ட இருக்கோ அது போக 1 ஸ்பூன் சோம்பு நீங்கள் இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அது நல்லா எண்ணெயில் பொரியட்டும். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் சுண்டல் வேக வைக்கும்போது கூட கருவேப்பிலை சேர்த்து வேக வைக்கலாம். அது இன்னுமே நல்லா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக இருக்கும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாகவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த லாக்டவுன் டைமில் என்ன செய்கிறது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா வெஜிடபிள்ஸ் ரொம்ப கம்மியாக கிடைக்குது சில பிளேசஸில். அந்த மாதிரி டைமில் வீட்டில் இருக்கிறது ஒயிட் சுண்டல் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் கிரேவி ரெடி பண்ணிடலாம். பட் நீங்கள் முந்தின நாள் நைட்டே அதை ஊற வச்சிடணும். இப்போ தக்காளி நான் அடித்து எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி அடித்து எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகணும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வேகணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு குக் பண்ணிடலாம். நல்லா சுண்டணும். இப்போ நல்லா வெந்துடுச்சு, நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்கள் தண்ணி எல்லாமே. இந்த டைமில் நான் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறமா பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே நல்லா வேகணும். ஃபஸ்ட் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி
சுண்டல் வேக வைக்கும்போது கிடைச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை வந்து இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கணும். எப்போவுமே பருப்பு எந்த பருப்பு நீங்கள் வேக வச்சாலும் அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிட வேணாம். அதில் தான் வந்து ஃபுல் சத்துமே போயிருக்கும். ஸோ ஒன்று வந்து அதை இந்த மாதிரி கிரேவியில் யூஸ் பண்ணிவிடுங்க. அப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு இல்லை நம்மளுமே வந்து அதை சூப் மாதிரி குடிக்கலாம். ஏன்னா அதில் வந்து நம்ம ஆல்ரெடி மஞ்சள் தூள் உப்பு போட்டிருக்கோம். உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா சாட் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து மூடி வச்சு இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக ஒயிட் சுண்டல் எடுத்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கிறோம். இது எதுக்காக இப்படி அடித்து சேர்க்குறோன்னா ஒரு அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கும் இந்த குருமாக்கு. ப்ளஸ் வந்து நல்ல திக் கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். பூரிக்கு, சப்பாத்திக்கு, டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் வந்து இதில் கடலை மாவு கரைச்சி ஊற்றுவாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி சேர்க்கும்போது இன்னும் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை சுண்டலை இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் கொதிக்கணும். கொஞ்சம் மூடி போட்டு கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. லிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா பாருங்கள், அங்கங்கே எண்ணெய் வந்திருக்கு. ஸோ நல்லா வந்து அந்த அடித்து வச்சுருந்த பேஸ்ட் வந்து நல்லா மிங்கிள் ஆகிடுச்சு கிரேவியோட. இப்போ வந்து நம்ம தேங்காய், முந்திரி பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்து அடித்து வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா வெறும் தேங்காய், முந்திரி மட்டும் இதில் சேர்த்து அடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய், முந்திரி, சீரகம் சேர்க்கலாம். இல்லை தேங்காய், முந்திரி, சோம்பு, இந்த மூணுக்குமே ஒவ்வொரு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் இதில் பிடிக்குதோ அந்த ஃப்ளேவரை வந்து நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நேரம் ஆக ஆக வந்து நல்லா வந்து திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும் இந்த குருமா. பாருங்கள், பார்க்கவே நல்ல ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா. உங்களுக்கு சப்போஸ் கலர் வேணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போது இது வந்து கொஞ்சம் கொதிக்கணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் மல்லி இலை சேர்த்துக்கிறேன். இறக்க போகிற டயத்தில் மல்லி இலை சேர்த்து அது ஒரு டேஸ்ட். பட் கொதிக்கிறதுக்கு முன்னாடி மல்லி இலை சேர்த்து கொதிக்க விட்டோம்னா இன்னும் வந்து ஃப்ளேவராக இருக்கும். இப்போது அவ்வளோதான், நம்மளோட வெள்ளை சுண்டல் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப எப்படி சொல்கிறது, யம்மியாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கலர் வேணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். பட் இதுதான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட புதினா இலைகள் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து புதினா இலை சேர்த்துட்டு ஒரு 2 டைம் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கிரேவி நல்லா திக்காக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பர்பாக இருக்குது. இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், அப்போ கொதிக்கும் போது எந்த அளவு இருந்துச்சு, இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இன்னுமே வந்து திக் கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு நமக்கு. ஸோ பூரிக்கு வேணும் அப்படின்னா இந்தளவுக்கு திக்காக வச்சுக்கோங்க. சப்போஸ் சப்பாத்தி வேணும்னா கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கலாம். நீங்கள் ஈவன் ரைஸில் கூட இதை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த குவாரண்டைன் டைமில் குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் சூப்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி நம்ம டெய்லி ஏதாச்சும் ஒரு காய்கறிகளோ பயரோ செய்வோம். அதை வேக வச்ச தண்ணியை உப்பு போட்டு கொடுத்தாலே போதும். ரொம்ப ரொம்ப ஹெல்தி அவங்களுக்கு. வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.